வணக்கம். இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் இந்த ஐபிஓவில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோவும் கிடையாது. என்னுடைய பார்வைக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை நான் வாசித்து என்னுடைய புரிதல் என்னன்னு ஷேர் பண்ணுற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோவில் கம்பெனியை பற்றி விரைவாக பார்க்கலாம். ஐபிஓ டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஃபண்டில் கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளவு ஷேர்ஸை செல் பண்ண போகிறாங்க, ஷேர்ஸை ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஃபினான்ஷியல் நம்பர்ஸை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயங்க, ஃபினான்ஷியல் நம்பர்ஸில் டெப்ட் ரிலேட்டடாக நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு என்பிஎஃப்சி கம்பெனியாக இருக்கிறதுனால. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்பெனியோட மெயின் வேலையே பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ்க்கு நிதி உதவி செய்கிற வேலை தான் இவங்களுக்கு முக்கியமான வேலை. இது ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிற கம்பெனி. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வழியாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இவங்க என்பிஎஃப்சியாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனின்ற கேட்டகரியில் இவங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. சரி, இந்த கம்பெனியோட பிரைமரி பிஸ்னஸ் என்னென்னு விரைவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன மாதிரி இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான். அந்த ஃபினான்ஸ் வச்சுக்கிட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரோலிங் ஸ்டாக் அசட்ஸை வாங்குவாங்க. இந்த ரோலிங் ஸ்டாக் அசட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு கோச்சஸ், வேகன்ஸ், ட்ரக்ஸ், கண்டெய்னர்ஸ், கிரெயின்ஸ், ட்ராலிஸ், இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரி கீழே வர்றது தான். ஸோ ரோலிங் ஸ்டாக் அசெட்ஸ் இந்தியன் ரயில்வேஸ் வாங்குவதற்காக நிதி உதவி செய்கிறது தான் மெயின் பிஸ்னஸாக வச்சுருக்காங்க இந்த கம்பெனி. இரண்டாவது பிஸ்னஸாக ரயில்வேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்ஸும் மற்ற கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்ஸும் இவங்க லீஸுக்கு விட்டு அதிலிருந்து பணத்தை ஈட்டுவாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்ஸும் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தான் ப்ராஜெக்ட் அசெட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வராங்க. இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே கம்பெனிக்கு உள்ளார யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ். ஸோ இதுதான் அவங்களோட இரண்டாவது பிஸ்னஸ். இது அல்லாமல் மூன்றாவது பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பெனிஸ்க்கும் இவங்க லெண்டிங் பண்ணுறாங்க, பணம் கொடுக்குறாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் உதாரணத்துக்கு பார்க்கும்போது அவங்க வெப்சைட்லேருந்து கிடைத்த தகவல், ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட், கொன்கன் ரயில்வேஸ், ரெயில்லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா போன்ற கம்பெனிகளுக்கும் இவங்க பணத்தை கடனாக கொடுக்குறாங்க. சரிங்க, இந்த 3 பிஸ்னஸில் இவங்களுக்கு அதிகமாக ரெவென்யூ ஈட்டக்கூடிய பிஸ்னஸ் முதலாவது ஃபினான்சிங் ஃபார் ரோலிங் ஸ்டாக் அசெட்ஸ் தான். அது 55.34% வருது. லீசிங் பிஸ்னஸ்லேருந்து 42.41% இவங்களுக்கு ரெவென்யூ வருது. மீதம் இருக்கிறது தான் லெண்டிங்லேருந்து வருது. சரிங்க, இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரோலிங் ஸ்டாக் அசெட்ஸை வாங்குகிற மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் தான் அதை பராமரிக்கவும் செய்யணும். அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் பொறுப்பு தான். இந்த கம்பெனியோட பொறுப்பு என்னன்னு பார்க்கும்போது, வெறும் அந்த ஃபினான்ஸ் தேவைப்படுறத ஏற்பாடு செய்வது மட்டுமே. சரி, எப்படி இந்த ஃபினான்சஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பத்திலையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து எவ்வளோ பணம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கம்பெனிக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த கம்பெனி அதற்கு ஏற்றவாறு ஃபண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறாங்க வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து. அது என்னென்ன சோர்ஸ்ன்றது பின்வரும் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக ஃபினான்ஷியல் இயர் 2021 இப்போ நம்ம இருக்கிற ஃபினான்ஷியல் இயருக்கு வரும்போது, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஏப்ரல் மாதத்தில் எவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்கன்னா, 580 பில்லியன் ரூபாய்கள் தேவைப்படுது அப்படின்னு இந்த கம்பெனி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமாக ஜனவரி 7ஆம் தேதி 2021 பார்த்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. 625.67 பில்லியன் ரூபாய்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது ஏன் இங்கே நான் காட்டியிருக்கேன்னா, இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்க, இந்த கம்பெனி நிதி எப்படி திரட்டுறாங்கன்னு விரைவாக பார்க்கலாம். என்னென்ன சோர்ஸ்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸபிள் பாண்ட்ஸ் மற்றும் டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் இந்தியாவில் இஷ்யூ பண்ணுறாங்க. அது தவிர டேர்ம் லோன் ஃப்ரம் பேங்க்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளாரே அவங்க அக்ரூவல்ஸ் பண்ணுறாங்க. அசெட்டை யூஸ் பண்ணுறாங்க. லீஸ் ஃபினான்சிங் பண்ணுறாங்க. இது தவிர வெளிநாட்டிலையும் இவங்க பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. வெவ்வேறு மெச்சூரிட்டி காலகட்டத்துக்கும் வெவ்வேறு கரன்சிஸ்லையும். நான் அவங்களோட ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்த வரைக்கும் யூஎஸ் டாலர்ஸ்லையும் மற்றும் ஜாப்பனீஸ் யென்னிலையும் கரன்சிஸில் அவங்களோட பாண்ட்ஸ் இருக்கிறது கவனிக்கப்பட்டது.
சரிங்க. இப்போ பாண்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொன்னாலே ரேட்டிங் ஏஜென்சி உள்ள வர்றது நம்ம முன்னே பார்த்துருக்கோம். ஸோ ரேட்டிங் ஏஜென்சி அந்த பாண்ட்ஸை வந்து ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டொமஸ்டிக் ரேட்டிங்ஸ் உள்ளூர் ரேட்டிங்ஸ் எவ்வளவு இருக்குது இந்த கம்பெனிக்குன்னு பார்க்கும்போது கிரைசில், இக்ரா மற்றும் கேர் எல்லாமே ரேட்டிங் ஏஜென்சி. எல்லாமே அவங்க ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க லாங் டேர்முக்காக. அதாவது கிரைசில் வந்து AAA, இக்ராவும் AAA, கேரும் AAA ரேட்டிங், அதுதான் ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஷார்ட் டேர்ம் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிரைசில் வந்தீங்கன்னா A1+, இக்ராவும் A1+, கேரும் A1+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளூர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங்கும் இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னலையும் பண்ணுறதுனால கூட இருக்கலாம். இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மூடிஸ் பார்த்தீங்கன்னா Baa3யும், ஃபிட்ச் பார்த்தீங்கன்னா BBB-, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் பார்த்தீங்கன்னா BBB-, ஜப்பான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா BBB+ கொடுத்துருக்காங்க. AAA தான் அதிகம். ஸோ எல்லாமே BBB-ஆ இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் ரேட்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இல்லை, மீடியமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்க. என்னையும் உங்களையும் மாதிரியான சராசரியான ஆட்களும் இந்த மாதிரி கம்பெனியுடைய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். குறிப்பாக பாரத் பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் முதலீடு பண்ணிங்கன்னா பாரத் பாண்ட்ஸ் வந்து அவங்க AAA ரேட்டட் கவர்மெண்ட் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் செய்கிறாங்க. அந்த ஒரு கம்பெனியாக இந்த இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இருக்குது. நம்ம பாரத் பாண்ட் பற்றி டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பாரத் பாண்டில் இன்வெஸ்ட் செஞ்சோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுறாங்க பாரத் பாண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரத் பாண்ட் வீடியோ செய்கிற நேரத்தில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் இடம் பிடிச்சிருக்கு, AAA ரேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது பாரத் பாண்டுக்கு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டில் செக் பண்ணும்போது NCD இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் இந்த கம்பெனி. ஸோ அதில் முதலீடு செஞ்சுருக்காங்க பாரத் பாண்ட் வழியாக. ஸோ பாரத் பாண்ட் வழியாக கூட இப்போ நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் செஞ்சுருக்கேங்க ஒரு டிஸ்க்ளைமராக பாரத் பாண்டில். ஸோ பாரத் பாண்ட் வழியாக என்னோட பணம் இந்த கம்பெனிலையும் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. சரிங்க. கம்பெனி தரப்பில் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்காங்க. விரைவாக அதை பார்த்துடலாம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸை பொறுத்த மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ரிஸ்க் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போதைக்கு இந்த காம்படிஷன் எதுவும் இல்லை இந்த கம்பெனிக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இந்த கம்பெனியை தான் நாடுது பணத்துக்காக. அடுத்த ஒரு விஷயம், எப்போவுமே NBFCயில் ஃபினான்ஷியல் செக்டராக நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 30, 2020 வரைக்கும் பார்க்கும்போது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க ஃபினான்ஸ் பண்ணுற மேஜரானது பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிற கம்பெனிஸ் தான். இது தவிர வேறொரு விஷயமும் சொல்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இதுவரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் டிஃபால்ட் பண்ணலை, கரெக்டான டைமில் பேமெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். வேறொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சுங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, சப்போஸ் இந்த கம்பெனிக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, இவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பணம் இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணி பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம். அதாவது அவங்க அக்ரிமெண்ட்லேயே அது இருக்குது. அதுதான் புல்லட் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அந்த டைமில் பணத்தை கொடுப்பாங்க இந்த கம்பெனிக்கு. அந்த பணத்தை வச்சு இந்த கம்பெனி யார் யாருக்கு செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணலாம். ஸோ அதனால் ரிஸ்க்கும் குறையுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்க. ஐபிஓட டீட்டெயில்ஸ் விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸ் பேண்ட் வந்து ₹25 ஒரு ஷேருக்கு. நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா 575 யூனிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஸோ அப்பர் பேண்டில் நாம் ₹14,950 செலவு செய்ய வேண்டும் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்போது, அப்பர் பேண்டுக்குங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 118.80 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது. புதுசாக வரப்போகிற ஷேர்ஸ் இந்த ஐபிஓவில். ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ப்ரொமோட்டர்ஸ் செல் பண்ணுற ஷேர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 59.40 கோடிகள். அதுதான் ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரொமோட்டர்ஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 178.21 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது இந்த ஐபிஓவில். ஃபண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டுக்கு விலை போச்சு ₹26 மன்னிக்கும் ₹26 போச்சுன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,633.38 கோடிகள். சரிங்க. ஆஃபர் ஃபார் சேல் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் ப்ரொமோட்டர்ஸ் செல் பண்ணுறாங்கன்னு. நமக்கு முன்னே தெரியும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வழியாக பண்ணுற விஷயம் தான் இது. ஸோ அவங்க எவ்வளவு செல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% செல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஐபிஓக்கு அப்புறமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் 86.36% ஷேர்ஸு கையில் இருக்கும் ஐபிஓக்கு பிற்பாடு. சரிங்க. இண்டிகேட்டிவ் டைம் டேபிள் விரைவாக பார்க்கலாம். எப்போ இஷ்யூ ஓப்பன் ஆகுது? 18ஆம் தேதி. இஷ்யூ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. ஃபைனலைசேஷன் 25 ஜனவரி. ரீஃபண்ட் 27. கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் 28 ஜனவரி. ட்ரேடிங் வாய்ப்பு இருக்கிற டேட்டு பார்த்தீங்கன்னா 29 ஜனவரி.
சரிங்க. ப்ரொமோட்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ அவங்க 100% இப்ப வச்சிருக்காங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறமாக அது 86.36% குறையும். ஏதாவது ஷேர்ஸ பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களா ப்ரொமோட்டர்ஸ்ன்னு தேடி பார்க்கும்போது, எந்த ஷேர்ஸும் அவங்க பிளெட்ஜ் பண்ணவில்லை அப்படின்ற டேட்டா இருக்கு ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல. அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சரிங்க. இந்த வரப்போகிற ஃபண்ட்ஸை வச்சு கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க? ஃப்ரெஷ் இஷ்யூக்கு மட்டும்தான், அதிலேருந்து வர காசை மட்டும்தான் கம்பெனி பயன்படுத்தும். மற்றபடி ஆஃபர் ஃபார் சேல் எந்த ப்ரொமோட்டர் செல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது போயிடும். ஸோ இந்த வரப்போகிற ஃப்ரெஷ் இஷ்யூவில் பணத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபியூச்சர் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கும் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறதாக ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கம்பெனி சொல்லியிருக்காங்க. சரிங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு 35% ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓவில். QIB போர்ஷனுக்கு 50%, நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15% நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. சரிங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கம்பெனியோடைய கடந்த 3 ஆண்டுக்கான ஃபினான்ஷியல் டேட்டா. அவங்களோட ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்திருக்கிறது. 3 வருஷத்தோட டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் பத்தாது நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு. பட் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற டேட்டா அனைத்துமே மில்லியன் இந்தியன் ருப்பீஸில் இருக்குது, கவனிக்கணும் அது. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே வர்றது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ ஒவ்வொரு லைன் ஐட்டமும் நம்ம பார்க்குறதுக்கு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஃபினான்ஷியல் இயரில் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா நில்லுன்னு இருக்குது. அது ஏன் அப்படின்னு நம்ம கடைசி ஸ்லைடில் பார்க்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஏறிக்கொண்டு இருக்கிறது பார்க்கலாம். அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ எவ்வளவு ஏறுது அப்படின்னு பார்க்கும்போது CAGR வழியாக 2018 ஃபினான்ஷியல் இருந்து 2020 ஃபினான்ஷியல் இயர் பார்க்கும்போது 20.74%. அதே ஃபினான்ஷியல் இயர் 2019 ஃபினான்ஷியல் இயர் 2020 மட்டும் பார்க்கும்போது 22.15% அதிகரிக்குது. ஸோ பாசிட்டிவாகவே இருக்குது. அவங்க ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதுவும் அதிகரித்து கொண்டே இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே பார்க்கலாம். எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது CAGR வழியாக ஆண்டுக்கு 2018 2020 செக் பண்ணும்போது 26.3%, ஃபினான்ஷியல் இயர் 2019 and 20 மட்டும் செக் பண்ணும்போது 49.2% அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட். சரிங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2018 3.07, ஃபினான்ஷியல் இயர் 2019 பார்க்கும்போது 3.26 அதிகரிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2020 3.4, ஸோ அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுவும் அதிகமாகிட்டே வர்றதும் ஒரு பாசிட்டிவான சைன் தான். சரிங்க. இப்போ நம்ம PE கால்குலேட் செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம். இப்போ ஐபிஓட அப்பர் பேண்டான 26 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக எடுத்துக்கலாம். ஸோ ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 3.4 கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2020க்கு. ஸோ அதை வச்சு PE கால்குலேட் பண்ணோன்னா 7.6 அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ஐபிஓக்கு முன்னாடி. ஐபிஓக்கு அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஓக்கு அப்புறம் புது ஷேர்ஸ் உள்ளே வருது. ஸோ ஷேர்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அதனால் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ரீகால்குலேட் பண்ணும்போது குறையுது. 3.4லிருந்து 3.2 குறையுது. அதுக்கப்புறம் PE கால்குலேட் பண்ணும்போது 8.13 மாறுது. சரி, இது ஏதாவது கூட கம்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கம்பெனி என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் யாருமே இல்லை, லிஸ்டடாக யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கம்பேர் செய்ய முடியலை. சரிங்க. ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கடந்த 3 ஆண்டுகளோட ஃபினான்ஷியல் டேட்டாவை பார்த்தோம். அது தவிர இந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2021க்குரிய முதல் 6 மாதத்துக்கான டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. போன ஃபினான்ஷியல் இயரோட 6 மாதத்தோட கம்பேரும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை விரைவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுவும் பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆனால் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கவனிச்சிங்கன்னா கம்மியாக இருக்குது. அதற்கு காரணம் வந்து அவங்களோட ஷேரோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கக்கூடும் ஃபினான்ஷியல் இயர் 2020க்கும் 2021க்கும் கம்பேர் செய்யும்போது. ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கம்மியாக இருந்திருக்கலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் எனக்கு தென்பட்டது பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் ஒரு லைன் ஐட்டம் இருக்குது, ரீட்டைல் டிஸ்கவுண்ட் அப்படின்றது. ஆனால் எந்த ப்ரைஸும் அதுக்கு ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையான்ற ஒரு புரிதல் எனக்கு இல்லை. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் முயற்சிக்கிறேங்க. சரிங்க. கடைசியாக பார்க்கலாம்னு வச்சுருந்த விஷயம், அவங்க ஃபினான்ஷியல் இயர் 2020 டேக்ஸ் எதுவும் கட்டல, ஏன் அப்படின்றது தான். ஸோ அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிடைத்த ஆன்சர் வந்து செக்ஷன் இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 115BAன்றதில் வந்து இவங்க ஆப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு சில கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற கம்பெனிஸ் அதுக்கு ஆப்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ட் பண்ணதுனால இவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுனால டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கிடச்சிருக்கு. இது தவிர மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் எதுவுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை
அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களும் கட்டுறாங்க போல இருக்கு. ஜிஎஸ்டி மேல இவங்க ஒரு கேஸும் போய் கொண்டிருக்கு இந்த கம்பெனிக்கு எதிராக. ஸோ ஜிஎஸ்டி கமிட்டி வந்து இந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு கேஸ் தொடர்ந்திருக்காங்க. அது போய்க்கொண்டு இருக்கு அப்படின்றத அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல தகவலாக கொடுத்திருக்காங்க. சரிங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். வீடியோ பத்தியான ஃபீட்பேக்கும், இந்த கம்பெனி பத்தியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. வணக்கம்.